ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டார்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு பொலேரோஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு நார்மல் பொலேரோ, இது பார்த்தோம்னா நமக்கு பொலேரோ நியோ. ஸோ இந்த ரெண்டு காசோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு காசு நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க எஸ்கேஎஸ் மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். அண்ட் புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாமல் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு காருக்கும் கொடுத்துருக்க கீ ஃபாப் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கீ ஃபாப் தான் நமக்கு ரெண்டு காருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிபிக்கல் மஹிந்திராவோட கீ தான். அண்ட் அதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃப்ளிப் கீ தான் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு காசுமே கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் இல்லை, அதனால் ஒரு ஃப்ளிப் கீ கொடுக்குறாங்க. பட் இந்த ஒரு டிசைனில் கொடுக்குறது வந்து பார்க்கறதுக்கு உண்மையாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு காசுலையும் கொடுத்துருக்க இன்ஜின் ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின் தான். இது நமக்கு மேக்ஸிமம் 100 bhp அண்ட் 216 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்துருது. அண்ட் சேம் இதே இன்ஜின் தான் நமக்கு பொலேரோக்கும் வருது. ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு லோயஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஃபியூல் வரும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனட்டும் நல்லா ஹெவியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த கார்லையும் பார்த்தோம்னா சேம் 1.5 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் 75 bhp அண்ட் 210 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்துருது. ஸோ இதுலையுமே பேனட் நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ பொலேரோ நியோவை விட இதில் வந்து பேனட் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் இதுலேயும் கொடுத்துட்றாங்க. ஸோ ரெண்டுமே 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின்ஸ் தான். ஸோ ரெண்டு காசுலையுமே நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. பட் இந்த பொலேரோ நியோவில் நமக்கு எல்இடி டிஆர்எல் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு எல்இடி டிஆர்எல் வராது. அதுக்கு மேலே ஒரு சிட்டி லைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஹெட்லாம்ப்லேயே கார்னரிங் ஃபங்க்ஷனுக்கான ஒரு லேம்பும் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுலேயுமே நமக்கு ஹாலஜன் பல்பில் தான் வருது. அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து குரோம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க கிரில்ல. அண்ட் இந்த இடத்துலையுமே ஒரு ஷார்ப்பான ஒரு பெரிய குரோம் வந்துருது. ஸோ கீழே பார்த்தோன்னா நமக்கு ஃபாக் லேம்ப்க்கான பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஹெட்லாம்ப்க்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு கார்னரிங் ஃபங்க்ஷனுக்கான ஹெட்லாம்ப் வந்துருது. இது பார்த்தோன்னா டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான் N10 ஆப்ஷனல் ஒரு வேரியன்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு எம்எல்டி மட்டும் வந்துடும். ஸோ இதுவுமே நமக்கு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான், B6 ஆப்ஷனல் வேரியன்ட். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு குரோம் இன்சர்ட்ஸ் ரெண்டு மட்டும் கொடுத்துட்றாங்க. மஹிந்திரா லோகோ நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு கன் மெட்டல் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வேணும்னா நம்ம அக்சசரிஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு அலாய் வீல் வந்துடும். அதாவது பொலேரோ நியோவில் நமக்கு அலாய் வீல் வந்துடும். அண்ட் இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 215 75 R 15 inch வீல்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் அலாய் வீலோட டிசைன் ஒரு சில்வர் கலரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு அலாய் வீல் வராது, ஆனால் வீல் கேப்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 215 75 R 15 inch வீல்ஸ். ஸோ ரெண்டுக்குமே சேம் சைஸ் பேர் வீல் தான். அண்ட் லென்த் பார்த்தோம்னா நமக்கு ஓவரால் லென்த் வந்து sub 4 மீட்டரில் இருக்க எஸ்யூவி தான். இந்த வீல் ஆர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு போல்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஜீப் டிசைனில் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ரெட்ரோ ஃபினிஷில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நமக்கு சைட் ஃபுட் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹைட்டான கார் அப்படிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ் வேணும். அண்ட் இந்த ஓஆர்எம் பார்த்தோன்னா நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆண்டனா வந்துருது. அண்ட் இந்த ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஒரு டிப்பிக்கலான ஒரு ஜீப் ஃபினிஷ் தான். அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு காருக்குமே ஆக்சுவலி சேம் லென்த்து தான். ஸோ sub 4 மீட்டரில் இருக்க ஒரு ரெண்டு எஸ்யூவிஸ் தான். அண்ட் 2680 mm வீல் பேஸ் ரெண்டு காருக்குமே சேம் தான். ரியரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் ஸ்பேர் வீல் வந்து டெயில் கேட்டில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நமக்கு ரியரில் வாஷர் வைப்பர் வந்துடும், ஆனால் டிஃபாகர் மட்டும் வராது. அண்ட் ரியரில் நமக்கு சீட்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. எல்லாமே நமக்கு ஒரு ஒயிட்டிஷ் ஃபினிஷில் தான் இருக்குது. அண்ட் எல்இடிலாம் எங்கேயுமே இல்லை. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. அண்ட் நம்பர் பிளேட் பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ரோவில் பார்த்தோம்னா நமக்கு ஜம்ப் சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு டிப்பிக்கலான ஒரு 7 சீட் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த லெக் ரூம் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த சைடு ஒருத்தர் உட்காந்தா கண்டிப்பாக கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அண்டத்தை சப்போர்ட் சொல்லணும்னா இந்த சைடில் வந்து அண்டத்தை சப்போர்ட்லாம் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஓகே தான், ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான சீட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹெட்ரூம் பார்த்தோம்னாலும் ஓகேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஹெட்ரூம் நம்ம பெருசாக இந்த சீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஜம்ப் சீட்ஸ் தான். ஸோ ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சில்ட்ரன் வச்சுட்டு நம்ம மடியில் உட்கார வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு சேம் அதே தான். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு டெயில் லேம்ப்ஸ் வந்து ஹாலஜனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜனில் தான் வருது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ரெட்ரோ ஃபினிஷில் இருக்குது. இது பார்த்தோம்னா நமக்கு நியூ ஏஜில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுலையுமே நமக்கு ஸ்பேர் வீல் வந்து இதில் தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தோம்னா 215 75 R 15 inch வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் நமக்கு ரியரில் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே கொடுத்துறாங்க. ஸ்பாயிலரும் இதுலேயே நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலையுமே பார்த்தோம்னா நமக்கு தேர்ட் ரோக்கு ஜம்ப் சீட்ஸ் வந்துருது.
ஸோ இதுலையுமே நமக்கு இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. கேமரா 2 காருக்குமே கிடையாது. இதில் ஏறுறதுக்கு அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அண்ட் இங்கேயுமே பார்த்தோம்னா நமக்கு லெக் ரூம் நீரும் எனக்கு அந்த காரை விட இதில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா எனக்கு என் கால் வந்து இந்த அளவுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு, அதாவது இந்த சீட்டுக்கு பக்கத்தில் வர மாதிரி இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இதுலையுமே நமக்கு அண்டத்தை சப்போர்ட் கொஞ்சம் புவர் தான். அண்ட் ஹெட் ரூம் பார்த்தோம்னாலும் இதில் கம்மி தான், பட் அதே மாதிரி தான் இருக்குது, பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. அண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா அதுக்கு சொன்ன மாதிரியே தான் நமக்கு பெஸ்ட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டான அடல்ட்ஸ் நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு உட்காரலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா பொலேரோ நியோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 காருமே பார்த்தோன்னா நமக்கு ரியர் வீல் டிரைவ் தான். அண்ட் இந்த பொலேரோவில் பார்த்தோன்னா நமக்கு லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க, இந்த பொலேரோ நியோவில் நமக்கு காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் 2க்கும் இருக்க ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம பொலேரோவோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். B6 அப்படிங்கிறது வேரியன்ட்கான பேஜிங். அண்ட் டோர் பார்த்தோம்னா பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ மஹிந்திரா எப்பவுமே காசு வந்து அவங்க ஷீட் மெட்டல் குவாலிட்டி விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த இதை பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கு டோரில் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கிரஸ் பார்க்கலாம். ஸோ அந்த சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ ஹைட் இருக்கக்கூடிய காருக்கு ஒரு நெசசரியான ஒரு விஷயம் தான். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லெக் ரூம் கொஞ்சம் கம்மி தான், பட் ஃபுட் ரூம் நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்டத்தை சப்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உனக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை, நல்ல ஒரு அண்டத்தை சப்போர்ட் தான் இருக்குது. ஹெட் ரூம் பார்த்தோம்னாலும் நமக்கு செகண்ட் ரோவில் அடிக்குவேட்டாக இருக்குது, பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அண்ட் 2 பேர் தாராளமாக உட்காரலாம், 3 பேரும் உட்காரலாம். நமக்கு கேபின் கொஞ்சம் வைடாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆம்ரெஸ்ட்டும் இந்த காரில் நமக்கு வந்துடுது. அண்ட் சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரியரில் ஏசி வென்ஸ் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஏசி வென்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நமக்கு மேகசின் ஹோல்டர் மட்டும் இந்த சீட்ஸில் வந்து, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் கேபின் லேம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஸோ சென்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பெருசாக கிளஸ்டர்ஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகலை. நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஹைட்டாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு. விண்டோ ஏரியாலாம் ரொம்ப கீழே தான் இருக்குது. அதனால் கிளஸ்டர்ஃபோபிக்காக ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸே இல்லை. அண்ட் மெட்டீரியல் யூட்டிலைசேஷனும் லைட்டரான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் புஷ் டைப், அதாவது புல் டைப்பில் வந்துருது. அதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளிப் டைப்பில் கொடுத்துட்றாங்க. ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா வைடாக ஓப்பன் ஆகுது. இதுலேயுமே நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த நியூ ஏஜ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் டோர் ஹேண்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸ் கண்ட்ரோல்ஸும் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஸோ இதுலேயுமே நமக்கு சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இதில் பார்த்தோம்னா எனக்கு ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ லெக் ரூம் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது, நீ ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடியிலையும் லெக் டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்டத்தை சப்போர்ட்டும் இதுலேயுமே நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே இது வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 காஸ்ட்லையுமே நல்ல ஒரு அண்டத்தை சப்போர்ட் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஹெட் ரூம் பார்த்தோம்னா நல்லா அடிக்குவேட்டான ஒரு ஹெட் ரூம் இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7", எனக்கு வந்து பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு ரியரில் ஏசி வென்ஸ் இல்லை, அதுவுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் தான் வருது. ஸோ இந்த டேஷ்போர்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். அண்ட் அந்த டேஷ்போர்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயுமே நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெடர்ஸ் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்துருது. அண்ட் இதுலேயுமே நமக்கு ஒரு பெய்ஜ் கலர் மெட்டீரியல்ஸ் தான் நிறைய யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரெஸ் எக்ரெஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அதாவது 180 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 2 காஸ்க்குமே வந்துடும். அதனால் கொஞ்சம் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அலாய் வீல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு இந்த லைன், அந்த பிளாக் கலர் லைன் வந்து நமக்கு ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடியில் ஒரு சில ஷேப்ஸும் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான ஒரு லைன் ரன் ஆகுது. அண்ட் ஷோல்டர் லைனும் நல்லா ஒரு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காரோட ப்ரைஸிங் பார்த்தோம்னா நமக்கு 14.74 lakhs வரும் ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். இந்த காரோட ப்ரைஸிங் பார்த்தோம்னா நமக்கு 14 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ரெண்டுமே டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான். இது N10 வேரியன்ட், இது B6 ஆப்ஷனல் வேரியன்ட். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட இன்டீரியர் பார்த்துடலாம். அண்ட் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் நமக்கு சென்டரில் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஓஆர்எம்ஸ் வந்து நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துறாங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனும் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் கீ பார்த்தோம்னா நமக்கு இதுக்கும் சேம் கீ தான். ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம இன்டீரியர் வருவோம். ஸோ ஏறி உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஏறி உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா ஒரு நார்மலான ஒரு சர்க்குலர் ஸ்டியரிங் தான். ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கீ ஃபாப் தான் கொடுக்குறாங்க, நார்மலான கீ ஃபாப் தான். ஓ நல்ல ஒரு இன்ஜின் ரம்பிளோட ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஹசார்ட் லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டியரிங் வீலில் எந்த கண்ட்ரோல்ஸுமே இல்லை, நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துட்றாங்க.
ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5000 ஆர்பிஎம் வரைக்கும் அந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டாகுல்ஸ் வந்துருது. நமக்கு ஓடோ மீட்டர் அண்ட் ட்ரிப் இன்ஃபோ அந்த இடத்துல வந்துருது. அண்ட் அவ்வளோதான். ஸோ ஒரு 3 இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. டைட்டில் லைட்ஸ்லாம் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப வந்து ஓல்ட் ஸ்கூலில் இல்லாமல் கொஞ்சம் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு இந்த இடத்துல ஒரு டாகுல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ட்ரிப் டைம் அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமியும் இதில் கொடுத்துட்றாங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டியும் வந்துடுது. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. இதில் நமக்கு டச் ஸ்க்ரீன்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு மியூசிக் சிஸ்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஹீட்டிங் கூலிங் மாற்றிக்கலாம். அண்ட் ஃபேன் ஸ்பீடுக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் ஹீட்டருக்காக. அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் வந்துடுது. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் கிடையாது. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ப்ரௌன் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டியூல் ஏர் பேக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸோ நல்லா அப்ரைட்டாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு பேனட் வந்து கம்ப்ளீட்டாக தெரியுது. எந்த இடத்துலையுமே நமக்கு பேனட் தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் இல்லை, மேனுவலாக தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு சன்ஷேட்ஸ் மட்டும் வந்தது. இந்த இடத்துல நமக்கு மிரர் இல்லை. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு 4 பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. அண்ட் சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேனுவலான ஹேண்ட் பிரேக் மட்டும் ஒன்று வந்துருது. கேபின் லேம்ப்ஸ் மட்டும் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஒரு சின்ன ஒரு க்ளோ பாக்ஸ் தான், பட் ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு ஏர் பேக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு விண்டோ ஏரியா. ஸோ நமக்கு கிளஸ்டர்ஃபோபிக்காலாம் எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு பொலேரோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்பீடோமீட்டர்லேயே நமக்கு அதுவும் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம பொலேரோ நியோவோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஓஆர்எம்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுலேயுமே நமக்கு சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்துடுது. ஒரு பிளாக் கலரில் டோர் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இது கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸும் நமக்கு இதில் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. இக்கோ மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிஃபாகருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. இது இன்ஜின் ஸ்டார்ட்அப்கான பட்டன். ஸோ இந்த சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துடும். அந்த சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன்லாம் வராது. நம்ம இன்டீரியர் போவோம். ஜஸ்ட் நம்ம காரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுலையுமே நமக்கு சேம் 1.5 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டியரிங் வீலுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்துது. அதாவது ஸ்டியரிங் வீலில் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் கால் அட்டன் அண்ட் டிக்ளைன் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்துருது. ரைட் சைடில் பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோலும் நமக்கு இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபுல்லி டிஜிட்டல் இருந்துச்சு. நமக்கு ஸ்பீடோமீட்டர் அண்ட் டாக்கோமீட்டர் இது ரெண்டுமே நமக்கு அனலாக்ல வந்துருது. சென்டரில் ஒரு எம்ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு எம்ஐடி வந்துருது. நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டாகுல்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வார்னிங் ஹிஸ்ட்ரி, செட்டிங்ஸ் வந்துருது. அண்ட் ட்ரிப்பே அந்த மாதிரி இன்ஃபோ, இது நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு ஸ்பீடோமீட்டர். ஸோ டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் அந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு வார்னிங் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துருது. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆப்பிள் கார்ப்ளே அண்ட்ராய்ட்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. பட் இதில் வந்து நமக்கு ரேடியோ வந்து கொடுத்துட்றாங்க. யூஎஸ்பி வேணால் நம்ம இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்ஸ் கேபிளுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. ப்ளூடூத் ஆடியோ வேணால் நம்ம கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு டெலிஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நமக்கு சிஸ்டம் ப்ளூடூத் ஸ்க்ரீன் இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஸோ ஒரு கம்பசமாலாம் இல்லை. ஸோ பார்த்தோம்னா நமக்கு அந்த இன்டென்சிட்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் போல். ஸோ லோ, இது ஆக்சுவலாக அந்த பிரைட்னஸ் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபர்மேஷனில் போயிட்டோம்னா நமக்கு இந்த சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஸோ அவ்வளோதான். இதை தவிர இதில் பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் ரிவர்ஸ் கேமரா அதில் கொடுக்கலாம், வேணால் நம்ம அதில் அக்சசரிஸாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கிளாஸ் பிளாக்ல இதை சுற்றி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏசி வென்ஸை சுற்றி ஒரு சில்வர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு யூஎஸ்பிஏ நம்ம இதில் வேணால் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தோன்னா ஆக்ஸ் கேபிளுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு இதில் டியூல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜில் இருக்குது. அது பார்த்தோன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு அதை விட இது நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த பிரெத் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
ஸோ அதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துறாங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸான கண்ட்ரோல்ஸ் இதுலேயுமே நமக்கு சென்டர் கன்சோலில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துருது, ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துறாங்க. இங்கேயுமே நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ டிமிங் IRVM கொடுக்கல. அண்ட் கேபின் லாம்ப்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ஒன்று வந்துருது. அண்ட் அங்கே பார்த்தோன்னா நமக்கு 3rd row கிட்ட ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொலேரோவில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க, அதாவது சென்டரில் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் வந்து உட்காரத்துக்கு ஆக்சுவலி கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருக்குது. அவ்வளோதான் ரெண்டுக்குமே இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மிச்சப்படி எல்லாமே சேம் தான். நமக்கு இந்த காரில் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனும் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா நமக்கு இதில் ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துட்றாங்க. அண்ட் டில்ட் மட்டும் தான் இருக்குது, டெலஸ்கோபிக்கில். அண்ட் இந்த MID வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணால் கூட நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அதில் வரும். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணதுனால நமக்கு டிரைவ் இன்ஃபோ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டோர் ஓப்பன் பண்ணுற விஷயம்லாம் நமக்கு இதில் கொடுக்குறாங்க. அண்ட் 2 காசுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டியூவல் ஏர்பேக்ஸ் வந்துடும், ABS CBD கொடுத்துட்றாங்க. அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா நமக்கு பொலேரோ நியோக்கு மட்டும்தான் வருது. அண்ட் கிளாசிக் பொலேரோக்கு அது வராது. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 காசுலையுமே எனக்கு ஃபெண்டர்ஸில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுலேயுமே நமக்கு இண்டிகேட்டர்ஸ் ஃபெண்டர்ஸில் தான் வருது. அண்ட் அந்த பாடி கிராஃபிக்ஸ் நமக்கு இந்த பொலேரோவில் வந்துடுது. ஒரு சின்ன அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அண்ட் 2 காசுமே பார்த்தோன்னா நமக்கு 3 years ஒரு 1 lakh kilometers வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த 2 பொலேரோஸோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2 பொலேரோஸில் உங்களோட சாய்ஸ் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட மோட்டோராஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.